அதுங்கய்யா கடை மூறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் இதில் என்ட்ரி பண்ணுவோம் சார். ஏய், நீ நடிச்சதெல்லாம் போதும். இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிடுற. சார் நீங்க எது சார் கேக்குறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஏய், என்ன ஓனருங்கிறதுனால எங்களுக்கு மட்டும் இந்த மரியாதைலாம், கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மறந்துடுவீங்கல்ல? சார் நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கடையை பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? இங்க யாருமே அப்படி நடந்துக்கிறது இல்ல சார். மேனேஜர், இங்க பாரு, சும்மா என்கிட்ட நடிக்காத. ஸ்வாத்தின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களை நீ எப்படி ட்ரீட் பண்ணனு நான் வீடியோ கால்ல நல்லா பார்த்துட்டேன். அவங்க நேர்ல வந்தாங்கன்னா ஒண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். சார் சார் அப்படிலாம் யாருமே வரல சார். என்ன நம்புங்க சார். என் மேல அப்பண்டமா யாரோ பழி போட்டிருக்காங்க சார். நான் அப்படி என்ன சார் பாவம் பண்ணேன்? உங்க கடைக்காக உண்மையா உழைச்சிருக்கீங்க தான் பரிசா சார். ஏய், வாய மூடு. ராணி, அம்மா. ஏய் ராணி, ஏங்க நம்ம ராணிங்க. ராணி, ராணி, ராணி எப்படிமா? ஐயோ ராணி, எப்படி இருக்க? நீ எப்படி இங்க? அம்மா ராணி, உனக்கு ஒண்ணு இல்லலம்மா, நீ நல்லா இருக்கல? ஆமா, நீ கோமா ஸ்டைல்ல இருந்த, எப்படி இங்க வந்த? ஐயோ ராணி, இது கனவா நிஜமானே தெரியலம்மா. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. என்னங்க, நம்ம ராணி வந்துட்டாங்க, அதுவும் நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க. சித்தார்த், நீ செஞ்ச நேர்த்தி கடன் வீண் போகலப்பா. ஆமாப்பா, ராணி பாப்பாவும் நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க. ராணி, எனக்கு தெரியும் நீ நல்லபடியா வந்துருவேன்னு. எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்துச்சு. நீ ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி ராணி. என்ன ஆனாலும் திரும்ப நீ ஏந்து வந்துருவ. முதல்ல அவன் சட்டையில இருந்து கையெடு. அதான் சொல்றாங்கல்ல, எடியா. என்னங்க, நம்ம கடையில இவளுக்கு என்னங்க வேலை? ஏன்பா சித்தார்த், இவன் எப்படிடா இங்க வந்தா? என்னடா, ஜெயிலுக்குள்ள இருந்தவ எப்படி வெளியில வந்தான்னு ஒரே குழப்பமா இருக்கா? அதுவும் நம்ம கடைக்கே வந்திருக்கான்னு ஷாக் ஆயிட்டீங்களா? என்ன மாதிரி பெரிய பெரிய விஐபிங்களுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போறது டூர் போற மாதிரி. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அது எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. நீங்க சட்டத்தை முழுசா நம்புறவங்க, நான் அந்த சட்டத்துல இருக்கிற குறுக்கு வழியை நம்புறவன். கடைசியில என்னுடைய புத்திசாலித்தனமும் குறுக்கு வழியும் தான் என்னை ஜெயிக்க வச்சிருக்கு. உங்களை ஜெயிக்க முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி துடிச்சு செத்து போறதுக்கு நான் ஒண்ணு எங்க அப்பா பதில் ஆள் இல்லை. எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு தலையே போகணும்னு வைராகியமா இறங்கி சம்பவம் செய்யறேன்.
டேய் என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆ? ஆமா, உனக்கு இந்த கடையில என்ன வேலை? முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்ளோ தைரியம் இருந்தா ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரை இங்க நிக்காத போன்னு சொல்லுவீங்க. என்ன ஒளர்ற? நீ ஸ்வீட் அசோசியேஷனுக்கு தலைவரா? இந்த பேரு தாடிகாரன் தான் ஸ்வீட் அசோசியேஷனுக்கு தலைவர். அது இந்த ஊருக்கே தெரியும். இந்த பேரு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணு இருக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏமா, ரெண்டு பெரிய மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல என்ன சில்றங்களுக்கெல்லாம் வேலை?